நாங்கெல்லாம் ப்ரொஃபஸரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸா இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனா இருந்தான். வாட் இஸ் ஏ மிஷின்? சார் ஏய் என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபினேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணுன்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா டெஃபினேஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன் அப் டவுன். இடியட். எனிபடி எல்ஸ்? சார். எஸ் Sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையாக படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரச்சனை? ஓ, நீ புக்ஸோட புத்திசாலியோ? சார், நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன சொல்ல. Get out. ஏன் எளிமையாக சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the mission. The mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏன் உள்ள வர்ற? சார், மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்டேன்? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed with forward introduction, table of contents index that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்கிறதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்குற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது. உடனே வெளில அனுப்பிடுவாங்க. அவனும் அழட்டிக்காமல் போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸில் போய் உட்காந்துக்குவான். கேட்டால் எல்லாமே அறிவு தானே தத்துவம் பேசுவான். பாரி மாதிரியே இன்னொருத்தர் தான் பன்னீர்செல்வம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்ல பன்னீர்செல்வம். சார், கான்வெகேஷன் எப்போ இருக்கும் சார்? எதுக்கு? ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். எங்கள் கிராமத்திலே நான் தான் சார் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். சொந்தக்காரங்களை கூட வரணும் ஆசைப்பட்றாங்களா? முதல்ல உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு. ப்ளீஸ் ஹரி, டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஹலோ அப்பா, நான் பன்னீர் பேசுகிறேன்ப்பா. அண்ணா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சிவபிரகாசம், உங்கள் பையன் இந்த வருஷம் இன்ஜினியர் ஆக மாட்டான். அனாவசியமாக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி காசை வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னங்க ஆச்சு? சொன்ன நேரத்தில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணல. நான் சொன்ன ப்ராஜெக்ட் சாருக்கு பிடிக்கல. சாராக ஏதோ ஃபீல் பண்ணி சின்ன பசங்க விளையாட்டு சாமா மாதிரி ஒரு பறக்கிற ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஐயா, அவன் நல்லா தான் படிப்பான். லிசன்,
It is very unrealistic and it won't work. சிவபிரகாசம் பேசாம உங்க ஊர்ல சாருக்கு ஒரு கோழி படம் வச்சு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் சார் கோழி பறக்கிறது யாரு பார்ப்பார். சார் நான் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் சார். Is your project ready? சார் Is your project ready? சார் ஒரு வாட்டி என் ப்ராஜெக்டை பாருங்க சார். சப்மிட் பண்ணி பார்க்குறேன். சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க சார், சப்மிட் பண்ணிடுறேன். Why should I give extension? சார் அப்பாக்கு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தனால 2 மாதம் படிப்பில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார். 2 மாசம் சாப்பிடாம இருந்தியா? நோ சார். குளிக்காம இருந்தியா? நோ சார். ஞாயிற்றுக்கிழமை பையன் ட்ரெயினில் அடிப்படை செத்து போயிட்டான். திங்கக்கிழமை காத்தால ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் எடுத்தேன். ஸோ டோன்ட் கிவ் மீ தட் புல்சிட் பண்ணி செல்வம். நான் உனக்காக பரிதாபப்படுத்த முடியும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது. சார் கோ குயிட். சார் சார் வெரி வெரி க்ளோஸ் சார். சூப்பரா டிசைன் பண்ணிருக்கான். ஹெலிகாப்டர் மேல வயர்லெஸ் கேமரா, டக 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 டக, டிராஃபிக் அப்டேட், செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், பறக்காதுன்னு வைரஸ் சொல்றான். ஏன் பறக்காது? நாம பறக்க வைப்போம். பன்னீர் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தா கூட முடிச்சிருப்பான். அவனுக்கு தெரிய வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். இதை நாளைக்கு அவன் ரூம் ஜன்னலில் பறக்க விட்டு அவன் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கீழே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வேண்டாத வேலை. அவன் ப்ராஜெக்டை நாம் பண்ணால் நம்ம ப்ராஜெக்டை யார் பண்ணுறது? ஏற்கனவே டெஸ்ட்டு, வைவா, குவிஸ்ன்னு எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் 42 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஹே செந்தில், ஏன் இப்படி ஓவராக பயப்படுற? கை கொடு, நெஞ்சில் வச்சுக்கோ. சொல்லு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். தோடா சாமி பாரியானந்தா புதுசா ஏதோ மந்திரம் சொல்றாரு. அப்படின்னா ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். எங்கள் ஊர் கிராமத்தில் மரியம் சூசைன்னு ஒரு ஊர்காவல் இருந்தார். ராத்திரியானா போதும் ஆல் இஸ் வெல் அப்படின்னு கத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாரு. நாங்களாம் நிம்மதியாக தூங்கிடுவோம். ஒரு நாள் எங்கள் ஊரில் திருட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ராத்திரியான அண்ணனுக்கு கண்ணு தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இது தெரியாம நாங்களாம் பயமே இல்லாம தூங்கிட்டு இருந்திருக்கோம். அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனசு இருக்கே, அது ஒரு பயந்தாங்கோலி, தேவனா மாதிரி. அதை நம்ம ஏமாத்தி வைக்கணும். லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லலாம். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இல்லை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அது இங்க உனக்கு அவசியம் தேவைப்படும். So here we see how we use sin theta. So therefore, we derive x equal to omega minus b square by y square.
தப்பிச்சிட்டிங்க சார். போலீஸும் கண்டுபிடிக்கல, பன்னீர்செல்வத்தோட அப்பாவுக்கும் தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சாவுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா சார்? இன்டென்ஸ் ப்ரெஷர் ஆன் விண்ட் பைப் ரிசல்ட்டிங் இன் choking. இங்கே ப்ரெஷர் ஏற்பட்டதுனால அது சித்தரான்னு சொல்கிறாங்க. அதே 4 வருஷம் இங்கே ப்ரெஷர் இருந்துச்சு. அது யாருக்கா தெரியுமா சார்? அது ஏன் சார் ரிப்போர்ட்டில் வரல? இந்த இன்ஜினியருங்க எல்லாத்துக்கும் மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ப்ரெஷரை அளக்க ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது சூசைடு இல்லை, கொலைன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா பன்னீர்செல்வம் சூசைடுக்கு நான் தான் காரணம் சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்டால பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்கிற பொறுப்பா? லைஃப்ல 1008 பிரஷர் இருக்கும். எல்லாத்துக்கும் பழி தூக்கி மத்தவங்க மேல போடுவீங்களா? சார் நான் உங்களை தப்பு சொல்ல சார், இந்த சிஸ்டமை தான் சார் தப்புன்னு சொல்கிறேன். சார் என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சூசைடில் இந்தியா தான் சார் நம்பர் 1. ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் சார். சார் இங்கே நோயிலையோ விபத்துலையோ சாகிற ஸ்டூடெண்ட்ஸை விட தற்கொலையில் சாகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் ஜாஸ்தி. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எல்லாம் கவலை இல்லை. This is one of the finest colleges in this country. 32 வருஷமா இதை நடத்திட்டு வரேன். 28வது பொசிஷன்ல இருந்த நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்கேன். சார் என்ன சார் நம்பர் 1? என்ன நம்பர் 1? 1க்கு போகிறது கூட தான் நம்பர் 1. சாரி சார், இங்கே யாரும் புதுசாக யோசிக்கிறது இல்லை. புது கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதையே இல்லை. வெறும் மார்க்ஸ் வாங்குறதுலையும் இல்லை நல்ல வேலையில் செய்கிறதுலையும் இல்லைன்னா யூஎஸில் போய் செட்டில் ஆகிறதுலையும் தான் குறியாக இருக்கிறாங்க. இங்கே நிறையா மார்க்ஸ் வாங்குறது எப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இன்ஜினியரிங் யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை சார். அப்போ எப்படி பாடம் நடத்துறதுன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடு. நான் அப்படி கமான் சார் 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 So, today we are going to see the thermal. டாக்டர் கேஸ், நீங்க போய் கிளாஸ் உட்காருங்க. ஸ்டூடண்ட்ஸ், இங்க நின்னுகிட்டு இருக்காரு இவர் ஒரு மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர், டாக்டர், இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் என்ன சொல்லி தரப்பாரு. சார் நான் ப்ளீஸ் ப்ரொசீட். We do not have all day. உங்கள் எல்லாருக்கும் 30 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் புக்ஸை நீங்கள் புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் லாஸ்ட் வரான்னு. Your time starts now. Time up. Time up, sir. Time up, time up. என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த 2 வார்த்தையை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனிவன்? இல்லை.
நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் ரேஸில் ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி விழுந்து விழுந்து படித்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரயோஜனம்? உங்கள் அறிவு ஜாஸ்தியாக போதா? இல்லை, ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும். இது காலேஜ், ப்ரெஷர் குக்கர் இல்லை. சர்க்கஸில் கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட விப்புக்கு பயந்து கரெக்டாக வந்து சேரில் உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்லை வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது பிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. சார், அப்படி 2 வார்த்தைகளே இல்லை சார். அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. இத்தனை இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கிற லட்சணமா? இல்லை சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இதை கத்துப்பீங்கன்னு. வரேன் சார். பாய் சார். உங்கள் மகன் செந்தில் வெங்கட் தவறான சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வைரஸோட லெட்டர் எங்க வீடுங்கள்ல ஆட்டோமா மாதிரி வந்து விழுந்தது. 2 வீடும் ஹீரோஷிமா நாகசாக்கி மாதிரி துக்கமயமாயிடுச்சு. எங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. வா பாரு, பாத்தியா? எல்ஜி ஏர் கண்டிஷனர். சார் உட்காந்து சௌரியமா படிக்கணுங்கிறதுக்காக 15,000 செலவு பண்ணி அவர் ரூமுக்கு மட்டும் போட்டது. இன்னும் சொந்த வீடு வாங்கலையா, கார் வாங்கல, இன்னும் ஸ்கூட்டர் தான் போயிட்டு இருக்கேன். என் 25 வருஷம் சேவிங்ஸ் மொத்தத்தையும் அவன் படிப்புக்காக செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இவன் எதிர்காலத்துக்காக எங்க சந்தோஷத்துல தியாகம் பண்ணிருக்கையா. இவங்க அம்மா தான் இவனுக்காக ஸ்பெஷலா பச்சரிசி சாதம் வடிச்சு வைப்பா. இதுல சாரி தனியா முட்டை. இதெல்லாம் நீ எடுத்த போட்டோஸா வெங்கட்? ஆமா, இவருக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோட்ல போற ஒரு நாய் பண்ணிய கூட விட மாட்டாரு. கேட்டா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா போறாராம். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94 இருந்து 91% வந்துட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? இல்லை அங்கிள், ஆக்சுவலாக இவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். அவனை எதுக்கு இன்ஜினியர் ஆக்குறீங்க? பேசாமல் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக்கலாம்ல, பெரிய ஆள வரும். ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பையனை கன்ஃபியூஸ் பண்ணி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஹே வெங்கட், வாங்கப்பா சாப்பிடலாம். பாரி வாடா செந்தில் சாப்பிடலாம். சார் அடுத்த வாட்டி வரும்போது வந்தா கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். எங்க வீட்டில் அடித்த மசாலா வாசனைக்கு வாயெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதில் அப்பா மண்ணு போட்டு அனுப்பிட்டாரு. சரின்னு செந்தில் வீட்டில் பேப்பரை கொடுத்தா கூட தின்னலான்னு போனோம். செந்தில் வீட்டுக்கு போனப்ப ஏதோ சௌகார் ஜானகி நடித்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஒத்த ரூம், அதில் பாதி செத்த அப்பா, அவங்க அம்மா இருமலா, நிர்மலா, கல்யாணம் ஆகாத ஜக்கா அக்கா. செந்திலோட அம்மா ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர். டயர்டே ஆகாமல் புலம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும் காஃபி பொடியை கடன் கேட்டுருவாங்க. அப்பா பழைய போஸ்ட் மாஸ்டர். ஒரு பக்கம் வாதம் வந்ததும் எல்லா பக்கமும் கடன். இவங்க 2 பேரோட பென்ஷன்ல தான் அந்த குடும்பமே அல்லாடிட்டு இருந்துச்சு. அவன் அக்கா ஜெயாக்கு 28 வயசு ஆகுது. நூர்ஜஹான்ல டிக்கெட் கிழிக்கிறவங்க கூட 100 பவுன் கேட்கறான். நீ ஒழுங்கா படிக்கலனா இவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? சப்பாத்தி, அரிசி கிலோ 8 ரூபாய், ரேஷன்ல கோதுமை 3 ரூபாய் தான்ட்டு சப்பாத்தி சாப்பிடுறோம். மா கொஞ்சம் தக்காளி சட்னி வைக்கட்டுமா? தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். மா இப்படி காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டரா வந்தா எண்ணத்தை தான் திங்கிறது. இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்க மலைக்கு தான் போகணும் போல இருக்கு. தக்காளி சட்னி வைக்கட்டுமா? நோ 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 தேங்க்ஸ். என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? சரிடா, ஒன்னும் பேசல, வாய் மூடிக்கிறேன். உங்களுக்காக தொண்டை தண்ணி போக கத்தி சம்பாதிக்கணும், வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், ஆனா வாயை மட்டும் திறக்க கூடாது. குடும்ப கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றேன்? ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயா?
எங்களுக்கு செந்தில சமாதானப்படுத்துறதா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. முதல்ல வயிற்றை சமாதானப்படுத்த முடிவு பண்ணோம். இவருக்கு சைபால் சோரி மருந்து கூட இப்ப 15 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொரு சப்பாத்திப்பா. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும்.